அண்ட் ப்ரொடெக்ஷனில் ஃபோர்த் யூனிட்டில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ். ஓகே, சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் நமக்கு எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு டீச்சரோட ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றின கான்செப்ட்டு. இதில் ஃபோர்த் யூனிட்டில் வந்து கொஸ்டின் நம்பர் 1, சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் கான்செப்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. Child friendly schools என்றது refers to an educational setting that prioritize the well-being. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் அப்படிங்கிறது குழந்தைங்களுடைய வெல்பீயிங்காக, அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு முழுமையான வளர்ச்சியோட குழந்தை வந்து படித்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த கான்செப்ட் எம்ஃபசைசஸ், என்ன எம்ஃபசைஸ் பண்ணது, என்ன வலியுறுத்துதுன்னா ஒரு பாசிட்டிவான இன்க்ளூசிவான ஒரு என்கேஜிங் அட்மாஸ்பியரை எல்லா சில்ட்ரனும் வந்து ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி அந்த குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணணுன்னா அவங்க இந்த உலகத்துக்கு வேலிட், அவங்க ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன், அவங்க ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மோட்டிவேட்டட் டு லேர்ன், அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அண்ட் லேர்னிங், ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் ஏன் முக்கியமாக வேணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு கீ பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்காக. ஸோ ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. inclusivity and diversity, safe and secure environment, engaging and participating learning, supportive relationships, health and well-being, child participation and empowerment, parent and community involvement. ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் ஒன்றொன்றதே நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அப்படின்றதுக்கு. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா ஒரு முழுமையான வளர்ச்சி. அந்த முழுமையான வளர்ச்சின்றது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அறிவு சார்ந்து இருக்கணும், எமோஷ்னல் சார்ந்து இருக்கணும், சோஷியல் சார்ந்து, வெறும் ஃபிசிக்கல் க்ரோத் சார்ந்து. ஓகேவா? ஃபோக்கஸ் ஆன் நர்ச்சரிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அதுதான் ஹோலிஸ்டிக். ஓகே, ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட், குழந்தைங்களுடைய எல்லா வளர்ச்சியும், மன வளர்ச்சி, அப்புறம் உறுதியாக எமோஷ்னல் வளர்ச்சி, இதை குறித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாகவும் மாதிரி சோஷியலைஸ் ஆவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற குழந்தைங்களை பார்த்திங்கன்னா யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸ்கூல் போகும்போது சோஷியலிசம் உங்களுக்கு வளரும். ஸோ இதை தான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்சிட்டி. இன்க்ளூசிவிட்டினா எல்லாரும் உண்டு இல்லையா, அதான் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் அதே மாதிரி பார்த்துருக்கோம். அது மாதிரி டைவர்சிட்டினா பலதரப்பட்ட குழந்தைகள் அங்கே இருப்பாங்க. அது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறலாம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த குழந்தைங்களாக இருக்கலாம், எந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்த குழந்தைங்களாகவும் இருக்கலாம். இங்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது எம்ப்ரேஸ் டைவர்சிட்டி அண்ட் ensure every child regardless of their background, அவங்களுடைய பின்புலம் என்ன, அப்புறம் எபிலிட்டிஸ், அவங்களால இது முடியும் இது முடியாது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். எல்லாருக்குமே ஒரு சமமான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும் படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் முன்னேறத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட். இது எல்லாருக்கும் தேவை. ப்ரையாரிட்டைஸ் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தே மெயின்டைன் அப்ராப்ரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்காத இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஃப்டியும் அவங்க பார்க்குறாங்க. இம்ப்ளிமெண்ட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் டு என்ஷூர் ப்ராப்பர் சூப்பர்விஷன் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன். அதே மாதிரி ப்ராப்பரான சூப்பர்விஷன் வேணும். எதுக்காக? குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக. எதுலேருந்து? ஃபிசிக்கல் ஹார்ம்லேருந்தும் சைக்கலாஜிக்கல் ஹார்ம்லேருந்தும். அப்புறம் திஸ் இன்க்ளூட் சேஃப்கார்டிங் மெஷர்ஸ் அகேன்ஸ்ட் புல்லிங், அதான் ரேகிங் சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி புல்லிங், வயலன்ஸ், அப்யூஸ் இது எல்லாமே நடக்காத மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி தரணும். என்கேஜிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் லேர்னிங்னா லேர்னிங்கில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்கேஜிங் லேர்னிங். அதான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான்.
எம்ப்ளாய் இன்னோவேட்டிவ் அண்ட் சைல்ட் சென்டர் டீச்சிங் மெத்தட்ஸ். எப்போ பார்த்தாலும் புக் எடுக்கிறது, லெக்சர் எடுக்கிறது, இப்போ நான் எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு சைல்ட் சென்டர் டீச்சிங்காக இருக்கணும். டு மேக் லேர்னிங் என்ஜாயபிள் அண்ட் மீனிங்ஃபுல். இந்த லேர்னிங்கை அவங்களுக்கு என்ஜாயபுளாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க குழந்தைங்கள சந்தோஷமாக நாளைக்கு என்ன பண்ணலாமா, இங்கிலீஷ் கிளாஸில், மேக்ஸ் கிளாஸில் ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லி அவங்க லேர்ன் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி என்ஜாயபிள் அண்ட் மீனிங்ஃபுல். அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும். என்ஜாய் பண்ணோன்னா விளையாடிட்டு சும்மா போகிறது கிடையாது. டு லேர்ன் டு இட் ஷுட் பி மீனிங்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன என்கரேஜ் பண்ணுதுன்னா, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். எல்லாருமே எல்லாத்துலேயும் பங்கு பெறணும். குழந்தைங்க எல்லாமே சும்மா எழுதுறது போகிறது மாத்திரம் இருக்கக்கூடாது. குழந்தைங்க செஞ்சு கூட பழகணும். அதுதான் செயல்முறை கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு தையல் தச்சுட்டே அந்த குழந்தைங்களால் ஒரு மேக்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும், சயின்ஸு லேர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ் போர்டில் இருக்க காயின்ஸு, செஸ் போர்டில் இருக்கிற அந்த காலம்ஸ் எவ்வளோ, ரோஸ் எவ்வளோ, இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த குழந்தைங்களால் கற்றுக்க முடியும். குரூப் ஒர்க் இருக்கா, குரூப் ஒர்க் கொடுக்கணும். ஓகே, அப்போ எல்லாரோடையும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ராக்டிவ் டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். இன்ட்ராக்டிவ் டிஸ்கஷன்ஸுன்ற போது ஒருத்தர் மாத்திரம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். டு ஃபோஸ்டர் க்யூரியாசிட்டி. இது எதை வலியுறுத்துதுன்னா, ஒரு க்யூரியாசிட்டியை குழந்தைங்க மத்தியில் கொண்டு வர்றதுக்காகவும், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இண்டிபெண்ட் திங்கிங்காகவும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக திங்க் பண்ணி அவங்க எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். அதே மாதிரி ஃபோஸ்டர் பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங். யாருக்கும் மத்தியில் ஒரு சப்போர்ட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அது மாதிரி வைடர் கம்யூனிட்டி, இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேப்போ இருக்கணும், பேரண்ட் டு டீச்சர்ஸும் இருக்கணும், பேரண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கூல் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி கம்யூனிட்டி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். They should encourage open communication, collaboration and mutual respect. ஒருத்தரை மதிக்கணும். டீச்சர் ஸ்டூடெண்ட்டை மதிக்கணும், ஸ்டூடெண்ட்டும் டீச்சரை மதிக்கணும். முன்னாடி எப்படி இருக்கும்னா, டீச்சரை ஸ்டூடெண்ட்ஸ் மதிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மதிக்காத மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை மதிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸை மதிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஓப்பனான கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இப்படி தான் நடந்துச்சு, இப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். அதே மாதிரி எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு இதை செய்யணும், கொலாபரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஆக்ட் அஸ் மென்டர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். ஓகே, டீச்சர்ஸ் டீச்சராக மாத்திரம் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மென்டராக இருந்து அவங்களுடைய எல்லா நலன்கள்லேயும் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் அவங்க கூட போகணும். அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். கைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ஜேர்னிஸ் அண்ட் ப்ரொவைடிங் எமோஷ்னல் சப்போர்ட் வென் நீடட். அவங்களுடைய படிப்பு சார்ந்த இதில் மாத்திரம் இல்லை, அவங்களுடைய எமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் நம்ம இருக்கலாம், ப்ரொவைட் பண்ணலாம் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னும் போது ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸை பின்பற்றணும். அதுக்காக தான் இப்போல்லாம் லஞ்சில் என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹெல்த்தி ஃபுட் கொண்டு வந்தாங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஹெல்த்தி ஹேபிட்ஸ், அதே மாதிரி ஹேர் கட் பண்ண சொல்கிறாங்க, நெயில்ஸ் கட் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன்லினஸ் ஃபோஸ்டர் பண்ணுறாங்க. நியூட்ரிஷியஸ் மீல்ஸ் இருக்கா, ஆஃபர் ஆக்சஸ் க்ளீன் வாட்டர் இருக்கா, சானிடைசேஷன், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்ஷூர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்டகிரேட்டட் இன்டு த டெய்லி ரொட்டீன். ஓகே, டெய்லி ரொட்டீனில் இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நிறைய குறைஞ்சி போச்சு. ஏன்னா மென்டல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சி போச்சு. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் போனால் கூட அந்த குழந்தைங்களால் எந்திரிச்சு விஷ் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஸோ அதையும் அவங்க ரொட்டீனில் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம். மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் மே ஆல்சோ பி ப்ரொவைடட் டு அட்ரஸ் எமோஷ்னல் சேலஞ்சஸ். ஸோ மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கணும், கவுன்சிலிங் சர்வீசஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணி அவங்களோட எமோஷ்னல் சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அடுத்தது சைல்ட் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட். சைல்டோட பார்ட்டிசிபேஷன் இன்வால்வ் சில்ட்ரன் இன் டெசிஷன் மேக்கிங். ஓகே, ஒரு டெசிஷனை ஏதாவது மேக் பண்ணுறீங்களா அதில் குழந்தைங்களையும் சேர்த்துக்கோங்க.
ப்ராசஸ் தட் அஃபெக்ட் தேர் எடுகேஷன் அண்ட் வெல்பீயிங். அவங்களோட கல்வியிலையோ இல்லை அவங்களோட நல்ல வாழ்விலையோ அது அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அவங்களையும் அந்த டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ண விடணும். அப்போ அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். தே என்கரேஜ் ஸ்டூடெண்ட் லெட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸே இனிஷியேட் பண்ண சொல்லலாம், அவங்கள லீட் பண்ண சொல்லலாம், அவங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் for expressing opinions and ideas and promote student councils and or similar mechanisms for active participation. ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட் லீடராக பண்ண சொன்னால் தான் அவங்களால ஓகே இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், ஸ்டூடெண்ட் கவுன்சில்ஸ், சிமிலர் மெக்கானிசம்ஸ் வந்து கொடுத்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். திஸ் ஃபோஸ்டர்ஸ் a சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அப்போ இது வந்து எதோ வலியுறுத்துதுன்னா ஓனர்ஷிப்பு, எம்பவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வலியுறுத்துது. ஸோ அவங்களே ஓன் பண்ணிப்பாங்க, அவங்க எம்பவர் ஆவாங்க, அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்குள்ளே நிறையா வளரும் அப்படிங்கிறதுனா அந்த கான்செப்ட். 8th பாயிண்ட், பேரண்ட் அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இருக்கா? சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் ரெகக்னைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்கேஜிங் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸையும் நம்ம வந்து இந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸில் அவங்களே இன்வால்வ் பண்ண விடணும். லோக்கல் கம்யூனிட்டி இந்த எடுகேஷன் ப்ராசஸ் தே எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப்ஸ். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப்ஸாக இருப்பாங்க கண்டிப்பாக. என்கரேஜ் பேரண்டல் இன்வால்மெண்ட் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சீக் கம்யூனிட்டி சப்போர்ட் என்ரிச் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டும் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ தட் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டராக இருப்பாங்க டு பில்ட் த சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்லிஸ்ட் டு கன்சிடர் வென் டிசைனிங் அ சைல்ட் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் ரூம். இது வந்து ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் டாப்பிக்கில் கேட்டது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூலோட கான்செப்ட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், கான்செப்ட் பார்த்தோம். லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட் கொடுக்காம சைல்ட் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேர்னிங் என்விரான்மெண்ட் தான் அது. ஓகே, ஸோ இதில் என்னென்ன செக்லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் சேஃப்டி இருக்கா, கம்ஃபர்ட் இருக்கா, ஆர்கனைசேஷன், அதுமாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா, என்கேஜ்மெண்ட், டெக்னாலஜி, சென்சாரி கன்சிடரேஷன், இன்க்ளூசிவிட்டி, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், பர்சனலைசேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ்க்கு தேவையான ஒரு செக்லிஸ்ட். ஓகே, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் ஆர் டிசைன் டு கிரியேட் அ நர்ச்சரிங் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் தட் ப்ரொவைட்ஸ் அ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அதே சேம் பாயிண்ட்டே திருப்பி சொல்கிறாங்க. ஹியர் ஆர் சம் இண்டிகேட்டர்ஸ் டு ஆக்சஸ் இஃப் அ சைல்ட் இஸ் சைல்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டராக என்னது, சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்டில் இருக்கா, இன்க்ளூசிவ் அண்ட் ஆக்சசிபிள் எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்குதா, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கிடைக்குதா, அப்படின்னா இது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல். ஓகே, ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கா அந்த ஸ்கூலில். நான் எது எடுத்தனாலும் நான் என் ஸ்கூலில் போய் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னிச்சுனாவே அங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு குவாலிட்டி டீச்சிங் வந்து கொடுக்குறாங்களா, லேர்னிங் இருக்கா, சைல்ட் ப்ரொடெக்ஷன், நல்ல ஸ்கோர் பண்ணுதா குழந்தை, நல்ல அர்த்தம் புரிஞ்சு படிக்குதா, எமோஷ்னல் அண்ட் சோஷியல் சப்போர்ட் இருக்கா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூலு, இது ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக கூட பேஜ் நம்பர் 78 கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, டாபிக் 2, டீச்சர்ஸோட ரோல் என்ன. நெக்ஸ்ட் அதான் டாபிக். ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் சேஃப்கார்டிங் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அவங்களுக்குடைய ரைட்ஸை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணுன்றது இல்லை, டீச்சர்ஸோடைய பங்கு என்ன, ரோல் என்ன. அப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் பிளே அ கிரிட்டிக்கல் ரோல் இன் சேஃப்கார்டிங் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ். ஓகே, அவங்க ஒரு கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரெஸ்பான்சிபிலிட்டி, எதுலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்க பொறுப்புகள் என்கம்பஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு த வெல்பீயிங், சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்பீயிங், அதனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆனாலும் அந்த டீச்சர்ஸ் தான் பொறுப்பு. அவங்களோட சேஃப்டி, அவங்களோட பாதுகாப்பு எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். கிரியேட்டிங் அ சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட், இது ஒரு டீச்சரோட ரோல்.
identifying and reporting concerns, building positive relationships, teaching personal safety skills, providing emotional support, implementing preventing measures, collaborating with colleagues and stakeholders, continuing professional development. அவங்க படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட் இல்லை, அதை விட வேலைக்கு போகிறதுக்கும் அவங்க தான் டீச்சர்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் படிக்கணும். CIBT, ஓகே, PICC, பிக்கு சிப்ட் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் படித்தா தான் ரோல் ஆஃப் அ டீச்சர் வந்து நீங்கள் எழுத முடியும். கிரியேட்டிங் அ சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன, எப்படி சேஃபான என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும்? Teachers are responsible for establishing a safe, welcoming and inclusive classroom environment where every child feels respected. எல்லா குழந்தைங்களும் நம்மளை மதிக்கிறாங்கடா, நம்ம வேல்யூட், ஓகே, நம்மளுடைய வேல்யூ இங்கே இருக்குது, நமக்கு இன்னும் ஒரு இது இருக்குது, ப்ரொடெக்டட், பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தைய மதிக்காமல் அந்த குழந்தைய திட்டுறது, உதாசனப்படுத்துறது, வெளியே போகணுன்னு சொல்கிறது, இது எல்லாமே என்னதில் வரும்? இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வரும். ஸோ நம்ம அந்த குழந்தைய மதிக்கணும். தே ப்ரொமோட் ஆன் அண்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்டுக்கு அந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியம். அந்த அட்மாஸ்பியர் நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம ஒரு சைல்ட் ரைட்ஸை வந்து நம்ம பாதுகாக்கிறோம் இல்லை கொடுக்குறோம். எம்பத்தி அண்ட் டாலரன்ஸ் இருக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். அதே மாதிரி எம்பத்தி, அவங்க ஃபீல் பண்ண நம்மளும் ஃபீல் பண்ணும். ஓகே, ஸோ என்ஷூரிங் தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் பேக்ரவுண்ட். எல்லாரையுமே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஒரு டீச்சராக நீங்கள் இருந்தீங்க, ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். எபிலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்கள என்னவா பார்க்கணும்? ஈக்குவலாக பார்த்து ட்ரீட் பண்ணணும். எல்லா குழந்தைங்களும் சமம் அப்படின்னு. ஐடென்டிஃபையிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் கன்சர்ன்ஸ். டீச்சர்ஸ் ஷுட் பி விஜிலண்ட் இன் ரெகக்னைசிங் சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ். ஓகே, ஏதான ஒரு குழந்தை வந்து அப்யூஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க, இல்லை வந்து நெக்லெக்ட், அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்லை புல்லிங் பண்ணுறாங்க, ராகிங்னு சொல்லுவாங்க முன்னாடி, இப்போ புல்லிங் சொல்கிறாங்க, வம்பிழுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சருக்கு தெரியுதா? முதல்ல அந்த டீச்சர் வந்து விஜிலண்ட்டாக இருக்கணும். விஜிலண்ட்டாக இருந்து இந்த மாதிரி ஒன்று சிம்டம்ஸ், அறிகுறி, சைன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் ஹார்ம், எந்த மாதிரியான ஹார்மாக இருந்தாலும் they should undergo appropriate training to understand the indicators, potential issues and be knowledgeable about their duty to report suspicious disclosures of abuse. So ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் கேசஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அந்த சஸ்பீஷியஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் உடனே உங்கள் நாலேஜுக்கு வந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு பெரிய குற்றமாக இருக்கும். நெக்லெக்ட் டு த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிஸ் வித்தின் த ஸ்கூல், அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிகிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க, அதுலேயும் அவங்களுக்கு ஹெட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, ரிலவெண்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா விஜிலண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது சஸ்பீஷியஸ் கேசஸ் இருந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் தெரியல, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ராப்ரியேட் ட்ரைனிங் நம்ம போகணும். அது அப்ராப்ரியேட் ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இஷ்யூஸை வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு, பில்டிங் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸை குழந்தைங்க மத்தியில் கொண்டு போகணுன்னா எப்படி பண்ண போக முடியும்? டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாசிட்டிவ் அண்ட் ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு யார் தான் பொறுப்பு? டீச்சர்ஸ் தான் பொறுப்பு. ஒரு பாசிட்டிவான உள்ள ஒரு நம்பிக்கை, என் டீச்சர்கிட்ட போய் சொன்னால் இதில் எனக்கு வந்து சால்வ் ஆகிடும், என் டீச்சர்கிட்ட எந்த ப்ராப்ளம்னாலும் நான் போய் சொல்ல முடியும், எனக்கு புரியலனாலும் நான் சொல்ல முடியும், என்னை யாராவது அடித்தாங்களோ நான் சொல்ல முடியும். அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை க்ரியேட் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்புனா ஒரு டீச்சரோட பொறுப்பு. By developing strong connections, they create a safe space for children to confide in them and seek support when needed. So அது சொன்ன அதே பாயிண்ட்டு தான், ஒரு சேஃபான ஸ்பேஸை நம்ம வந்து ஒரு சைல்டுக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி சப்போர்ட்டிவான
ஒரு இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, பில்டிங் rapport also allows teachers to better understand and address any challenges, concerns that students may face. ஓகே, ஸோ ஒரு நல்ல rapport டீச்சர் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கணும். அதை தான் நான் சொன்னேன். எந்த சேலஞ்சாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து டீச்சர்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு டீச்சர் வந்து அலோவ் பண்ணும். அந்த அளவுக்கு அவங்க குட் rapport இருக்கணும். அதேமாதிரி எந்த கன்சர்ன்ஸாக இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணி அதை ஃபேஸ் பண்ண அவங்க கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எதை சால்வ் பண்ண அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அடுத்தது டீச்சிங் பர்சனல் சேஃப்டி ஸ்கில்ஸ். பர்சனல் சேஃப்டி ஸ்கில்ஸ் எப்படி? டீச்சர்ஸ் ஷுட் எடுக்கேட் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் பர்சனல் சேஃப்டி ஸ்கில்ஸ். ஓகே, அதான் குட் டச் பேட் டச்லாம் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இது இருக்கும். எம்பவர் தெம் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். அது மாதிரி அவங்களே பாதுகாக்கிறதுக்காக அவங்கள நம்ம வளர்த்து விடணும். திஸ் இன்க்ளூட் டீச்சிங் சில்ட்ரன் அபவுட் அப்ராப்ரியேட் பவுண்ட்ரிஸ். உங்களுக்குரிய பவுண்ட்ரிஸ் இது தான், இதில் நீங்கள் இருந்துக்கோங்க, இதை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரியும் சொல்லலாம். அதே மாதிரி பேசுகிறதுலேயும் இந்த பவுண்ட்ரிஸ் தாண்டி பேசக்கூடாதுன்றதையும் சொல்லிக் கொடுக்கலாம். பர்சனல் ஸ்பேஸ், அசர்ட்டிவ்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேஃப் அண்ட் அன்சேஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, இது உனக்கு சேஃபாக இருக்குது, இது இன்னொன்று அன்சேஃபாக இருக்குது. குட் டச்லேயே சேஃப்டி அன்சேஃப்டி இருக்குது இல்லையா, ஸோ அதையும் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் கேன் ஆல்சோ எடுக்கேட் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் ஆன்லைன் சேஃப்டி. அது மாத்திரம் இல்லை, ஆன்லைன் சேஃப்டியை பற்றியும் சொல்லணும். ஏன்னா ஆன்லைனில் என்னென்னமோ நடக்குது. ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சைபர் புல்லிங் ப்ரிவென்ஷன். அவங்க தான் வந்து யூஸ் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். சைபர் புல்லிங் ப்ரிவென்ஷனும் அவங்க தான் பண்ணணும். சைபர் புல்லிங்னா ஒன்றும் இல்லை, புல்லிங்கே வந்து கம்ப்யூட்டரில் நடக்கிறது இல்லை, ஆன்லைனில் நடக்கிறது தான் வந்து சைபர் புல்லிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து நான் ப்ரொவைடிங் இமோஷனல் சப்போர்ட். இமோஷனல் சப்போர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் குழந்தைங்களுக்கு. டீச்சர்ஸ் நீட் டு பி அட்டென்ட் டு the emotional well-being of their students. Okay, they should create an environment where children feel comfortable expressing their emotions and concerns. அதான் எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் கொடுத்தா தான் அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அதோட எமோஷன்ஸ் என்ன, அதோட கன்சர்ன்ஸ் என்னன்றதை வந்து சொல்லும். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். டீச்சர்ஸ் கேன் ஆஃபர் சப்போர்ட். அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணுமா, இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு ஹெச்எம் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு பார்க்குறாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய நல்ல டேலண்ட் இருக்குது, சிங்கிங் டேலண்ட். ஸோ அதை அந்த குழந்தைய கொண்டு போய் சூப்பர் சிங்கரில் சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட், அந்த டேலண்ட்டை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைய வந்து அனுப்பி, ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இஃப் நீடட். இது எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணி அந்த குழந்தைங்கள வளர்க்கணும். And ensure that appropriate referral systems are in place for accessing further professional help when required. வேறு ஏதாவது படிப்புக்கு ஹெல்ப் வேணும்னா கூட நாம் அதை செய்யணும். அந்த ரெஃபரல்ஸ் ஏதாவது தேவைன்னா கூட நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட், இம்ப்ளிமெண்டிங் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னால் டு சேஃப்கார்ட் சில்ட்ரன்ஸ் ரைட்டு. இதுவுமே குழந்தைகளுடைய ரைட்ஸ், உரிமைகளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. திஸ் இன்க்ளூட்ஸ் அட்ரஸிங் புல்லிங் த்ரூ ஆன்டி புல்லிங் பாலிசிஸ். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ஸில், காலேஜஸ்லாம், எல்லா யூனிவர்சிட்டிஸில் எங்கே பார்த்தாலும் ஆன்டி புல்லிங் பாலிசிஸ்ன்றது இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த உங்களோட லிமிட் இது தான். அப்போ உங்களோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ப்ரொமோட்டிங் பாசிட்டிவ் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான பிஹேவியரை நம்ம வந்து குழந்தைங்க மத்தியில் கொண்டு வரதுக்காக இந்த பாலிசிஸ்லாம் இருக்குது. ஃபோஸ்டரிங் அ கல்ச்சர் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பத்தி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு கல்ச்சர் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லையா. நம்ம கல்ச்சர் என்ன, வணக்கம் சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு கை கூட ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோம். தமிழ் கல்ச்சர் அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஆஃப் ரெஸ்பெக்ட் அதை நம்ம வந்து ஃபோஸ்டர் பண்ணுறோம், வலியுறுத்துகிறோம். அண்ட் எம்பத்தி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அக்கறை கொள்ளணும்ன்றதுக்காகவும் இதை சொல்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. Teachers should also ensure that classrooms and school premises are physically secure. ஃபிசிக்கலாகவும் ஒரு கிளாஸ் ரூமோடைய என்விரான்மெண்ட் செக்யூர்டாக இருக்கா, இன்அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சில இதில் எழுதி வச்சுருப்பாங்க.
வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த ஸ்கூல் ப்ரெமிசஸ் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா, சேஃப்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தட் அப்ராப்ரியேட் சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஓகே, அது மாதிரி அந்தந்த சேஃப்டி மெஷர்ஸ் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கூட குழந்தைங்களுக்கு இருக்கான்றதை பார்ப்பாங்க. ஒரு ஃபயர் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்துச்சுன்னா உடனே நம்ம ஃபயரை அணைச்சிடலாம். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கான்னு பார்க்கணும். இது கொலாபரேட்டிங் வித் கொலீக்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். கொலீக்ஸோடையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கொலாபரேட் பண்ணுறாங்களா? டீச்சர்ஸ் ஷுட் கொலாபரேட் வித் தேர் கொலீக்ஸ். அவங்கவுங்க டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீச்சர்ஸ் வந்து பழகுறாங்களா, பேசுகிறாங்களா, ஷேர் பண்ணிக்கிறாங்களா? ஸ்கூல் ஸ்டாஃப் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சச் அஸ் பேரண்ட்ஸ், guardians and community members and create a comprehensive network for students. இது எல்லாமே பர்சனலில் சொல்லலை, இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்காக இவங்க பேரண்ட்ஸோட கார்டியன்ஸோட ஒரு டீச்சர் வந்து நல்ல குராப்போல் இருக்கணும். அடுத்து திஸ் மே இன்வால்வ் பார்ட்டிசிபேட்டிங் இன் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ். சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ்ன்னு ஒரு கமிட்டி இருக்குது ஸ்கூல்ஸில். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஹெட் இருக்காங்க. அவங்க கூட இதில் எப்படி இருக்கணும், அது மாதிரி அவங்க ட்ரைனிங் செஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆக்டிவ்லி கம்யூனிகேட்டிங் அண்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த வெல்ஃபேர் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ continuing professional development. Teachers should continuously update their knowledge. ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா C++ வரும், ஜாவா இருந்துச்சுன்னா J2E வரும். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா? அதுபோல் யூடியூப்பில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாஸாக இருந்தாலும் அப்டேட் கேட்குது. ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஈஸி டு ஆக்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் ஆஸ் லைக் இங்கே என்ன பண்ணணும், நம்ம டீச்சர்ஸும் இந்த டே டு டே லைஃபுக்கு, இந்த ட்ரெண்டுக்கு, லேட்டஸ்ட் ட்ரெண்டு, அது ஓல்டு ட்ரெடிஷன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணணும், நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்தோன்னா அது வந்து நமக்கும் நல்லதில்லை, நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நல்லதில்லை, நம்மளுடைய ஃப்யூச்சர் சில்ட்ரனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லதில்லை. ஸோ நம்ம எப்பொழுதும் அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை. பார்ட்டிசிபேட்டிங் இன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அட்டெண்டிங் ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த காலத்தில் படிச்சிங்க, யூஜி படிச்சிங்க, B.Ed படிச்சிங்கன்னா அப்படியே இருக்காதிங்க, ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸ்டேயிங் இன்ஃபார்ம்ட் அபவுட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், எது பெஸ்ட் ப்ராக்டிசஸோ அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது இன்னும் அப்கிரேட் பண்ணணுன்னா அப்கிரேட் பண்ணுங்கள். அண்ட் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஹெல்ப் என்ஷோர் தட் டீச்சர்ஸ் ஆர் எக்விப்ட் டு ஃபுல்ஃபில் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ அவங்க டீச்சர்ஸும் எக்விப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸும். ஓகே, தேர்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் ப்ரொடெக்ஷன் சேஃப்கார்டிங். சைல்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா சேஃப்கார்டிங் பாலிசி இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர் எசென்ஷியல் டு என்ஷூர் த சேஃப்டி, வெல்பீயிங் அண்ட் இது எதுக்காக சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசிங்கிறது தேவை, இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது தான் இந்த டாப்பிக்கில். இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ஸில் சேஃப்டி இருக்கணும், கட்டாயம் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெல்பீயிங் இருக்கா, குழந்தைங்க அங்கே இருந்தால் நல்லா வாழுங்களா, நல்லா இருப்பாங்களா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், அது மாதிரி பாதுகாப்பு இருக்கா. சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசி எஸ்டாப்ளிஷஸ் கிளியர் கைட்லைன்ஸ், அவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளியரான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணும் ஒரு ஸ்கூல்ஸு, ஒரு காலேஜில் to prevent and respond to incidents of abuse, neglect or any form of harm towards children. ஸோ இது எல்லாமே எதுக்காக இந்த ப்ரொசீஜர்ஸ் கைட்லைன்ஸ்னால், இது ஒன்று தற்காக்கிறதுக்காக, இல்லைன்னா நடந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன நடந்துருச்சுன்னா, அப்யூஸ், ஒரு குழந்தை அப்யூஸ் ஆக்கப்பட்டாங்க, இல்லை நெக்லெக்டில் இருக்காங்க, ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ஹார்ம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம
நடத்துறது அப்படிங்கிறத ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் அவுட்லைன்ஸ் த ஸ்கூல்ஸ் கமிட்மெண்ட் டு ப்ரொவைடிங் அ சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்கூலோட கமிட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு அவங்க இதை இந்த ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் இது எல்லாமே நடக்குது. ஓகே, மெனி கண்ட்ரீஸ் ஹாவ் லாஸ். எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஆல்மோஸ்ட் லாஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் இருக்குது. ஓகே, தட் ரெக்வயர் ஸ்கூல்ஸ் டு ஹாவ் சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிஸ். சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிஸ் நிறையா இருக்குது. அதில் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரிவென்டிங் அண்ட் அட்ரஸிங் அப்யூஸ். ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணணும். அப்படியே ஏதாவது நடந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ணணும். இந்த அப்யூஸ் நடந்துருச்சு, குழந்தைக்கு ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துருச்சுன்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். க்ரியேட்டிங் அ கல்ச்சர் ஆஃப் சேஃப்டி. அது மாதிரி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட், சேஃபான கல்ச்சர் க்ரியேட் பண்ணணும். சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். ஸ்டாஃப் ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைங்க டீச்சர்ஸையும் எக்யூப் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது மாதிரிலாம் அவங்க ஸ்கூல்ஸில் நடக்கலாம், உங்கள் சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்கலாம், வெளிலேயோ இல்லை ஸ்கூல்லையோ நீங்கள் அதை கவனிக்கணும் அப்படின்ற ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. பில்டிங் ட்ரஸ்ட் வித் பேரண்ட்ஸ் அண்ட் த கம்யூனிட்டி. ஒரு பேரண்ட்ஸ் மத்தியில் நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், அதே மாதிரி அந்த கம்யூனிட்டிக்கு மத்தியிலையும். ப்ரொமோட்டிங் அ சைல்ட் சென்டர்ட் அப்ரோச். ஒரு சைல்ட் சென்டர்ட் அப்ரோச் தான் இப்போ எல்லாமே சைல்ட் சென்டர் டீச்சிங் தான் இல்லையா. கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி நம்ம கொடுக்கணும். ப்ரிவென்டிங் அண்ட் அட்ரஸிங் அப்யூஸை ப்ரிவென்ட் பண்ணுறது, அட்ரஸ் பண்ணுறது. சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிஸ் ப்ரொவைட் அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ரிவென்டிங் அப்யூஸ் வித்தின் த ஸ்கூல் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ ஸ்கூல் கம்யூனிட்டியில் நம்ம ஒரு சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிஸை ஃப்ரேம்வொர்க் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் அண்ட் ரிப்போர்ட்டிங் கன்சர்ன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு சைல்டு அப்யூஸ் நடந்திருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நல்ல நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த சைல்டுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணும் டு த கன்சர்ன் பர்சன். என்ஷூரிங் டைம்லி இன்டர்வென்ஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிங் வித் ரிலவெண்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ். ஓகே, ஸோ நம்ம உடனே அவங்கள தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இந்த கன்சர்னை நம்ம கொண்டு போகணும். By having clear protocols in place, schools and take immediate action to protect children and hold offenders accountable. ஸோ ஒரு கிளியரான ப்ரோட்டோக்கால் இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்கூல்ஸில் அதுவும் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி. எதுக்கு, குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அண்டு யாராவது அஃபெண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வச்சு அக்கௌண்டபிள், அவங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். இது நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் பனிஷபிள். ஸோ அவங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். ஓகே, கிரியேட் அ கல்ச்சர் ஆஃப் சேஃப்டி. ஒரு சேஃப்டியான ஒரு கல்ச்சரை நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்ஸ் அ கல்ச்சர் ஆஃப் சேஃப்டி வித்தின் த ஸ்கூல் என்விரான்மெண்ட். அதே பாயிண்ட்டை அப்படியே எழுதிக்கிறாங்க எல்லாமே. அந்த பாயிண்ட்டை அதை அப்படியே எழுதிக்கிறாங்க. ஓகே, வித்தின் த ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுன்னு ஆட் பண்ணேன். இட் ரைசஸ் அவேர்னஸ். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. யாருக்கு மத்தியில், ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அவங்கவுங்க ரோல்ஸ் என்ன, இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க பண்ணால் போதும். அப்போ அது ஒரு சேஃப்கார்டிங் என்விரான்மெண்ட்டாக மாறிடும். ஸோ அவங்களுடைய இந்த ரோல் தான் நீங்கள் பண்ணணும், இதை மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா இட்ஸ் பனிஷபிள். இல்லைன்னா இது என்ன மாதிரியாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை நம்ம சொல்லும் போது இந்த குழந்தைங்க கிளியராக புரிஞ்சு அவங்களோட ரோலை அவங்கவுங்க ப்ளே பண்ணாவே போதும். இட் என்கரேஜஸ் ஓப்பன் கம்யூனிகேஷன். ஓகே, நீங்கள் எதா இருந்தாலும் ஓப்பனாக நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க. ட்ரஸ்ட் அண்ட் விஜிலன்ஸ். அதே மாதிரி நம்பிக்கையும் விஜிலண்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஓகே, பயங்கர இதாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Fostering an atmosphere where everyone feels empowered and to report concerns and work together to protect children. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி பண்ணும்போது எதாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். நம்ம சொல்லும்போது எல்லா குழந்தைங்களும் சொல்கிறதுக்குரிய நல்ல ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ நல்ல அட்மாஸ்பியர் அந்த குழந்தைங்களுக்கு வரணும். ஃபீல்ஸ் எம்பவர்ட் டு ரிப்போர்ட் கன்சர்ன்ஸ். ஒரு கன்சர்ன் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக சொல்லி அதை ஒர்க் டுகெதர் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன்.
இவங்க சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்கணும். அடுத்தது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். ஸ்டாஃப் ட்ரைனிங் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இட் இஸ் ரிக்வயர்ட். ஏன்னா அது இந்த குழந்தைங்க என்னென்னத்தினால பாதிக்கப்படுறாங்கன்றது நமக்கு விட வெளியில் இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு ஸ்டாஃப் ட்ரைனிங் கொடுக்கலாம், ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிஸ் ப்ரொவைட் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்டாஃப் ட்ரைனிங். அப்போ அவங்களே வந்து ஒரு ஸ்டாஃப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டெவலப்மெண்ட் இன் ரெக்கக்னைசிங் சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ், responding appropriately when and maintaining professional boundaries by ensuring that staff members are well informed and equipped with the necessary knowledge and skills. Schools can efficiently safeguard children's rights. இது என்ன சொல்கிறாங்க, சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிங்கிறத இதுக்காக ஒரு அந்த பாலிசியில் ஸ்டாஃப் ட்ரைனிங்கும் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. டெவலப்மெண்ட் இன் ரெக்கக்னைசிங் சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ். ஓகே, இது மாதிரி அந்த குழந்தை அப்படி அழுதுகிட்டு முகம் வந்து கண்ணு வீங்கி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு அப்யூஸில் இருந்திருக்காங்க, யாரோ அடிச்சிட்டாங்க, பென்சிலை வச்சு குத்திட்டாங்க. அந்த குழந்தை சொல்லலைனாலும் டீச்சர்ஸ்க்கு இதுதான் சைன், இதை பார்த்தா கண்டுபிடிச்சணும் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த குழந்தைக்கு உடனே இம்மீடியட்டாக நர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், இம்மீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சைன்ஸ் அண்ட் ரெஸ்பாண்டிங்காக வந்து யார் கொடுப்பாங்க, ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் மெயின்டைனிங் ப்ரொஃபஷ்னல் பவுண்ட்ரிஸ். அதே மாதிரி சும்மா உட்காந்து ஒரு குழந்தைய நோண்டக்கூடாது, அந்த குழந்தைக்கு இல்லாத ப்ராப்ளமை இருக்குன்ற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் பவுண்ட்ரிஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, by ensuring that staff members are well informed and equipped. மாதிரி ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நம்ம இதை பற்றி இந்த நாலேஜ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும், அதே மாதிரி அவங்கள எக்விப் பண்ணும். எதனாலனா நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவை. அப்போ ஒரு எஃபெக்டிவான ஒரு சேஃப்கார்டான ஒரு சைல்ட் ரைட்ஸை நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். ஓகே, இதே தான் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். இது வந்து கிடையாது, இது தேர்ட் பாயிண்ட்டே திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு. பட் ஃபோர்த் பாயிண்ட் எழுதியிருக்கேன், இதை அடிக்கணும்னு நினச்சா அடிக்கலாம். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் வந்து இது தான், பில்டிங் ட்ரஸ்ட் வித் பேரண்ட்ஸ் அண்ட் தி கம்யூனிட்டி. அது மாதிரி பேரண்ட்ஸோட ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி கம்யூனிட்டி சுற்றி உள்ளவங்களுக்காக அப்படின்னு சொல்லி. ஹேவிங் அ சைல்ட் safeguarding policy in place demonstration a school's commitment to the well-being of its students. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இட் இன்ஸ்டில்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன் பேரண்ட்ஸ் அண்ட் தி wider community. ஓகே, ஸோ இது எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி கூட ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தணும். the school takes place protection seriously. ஸோ ஸ்கூல்ஸ் வந்து நல்லா பத்திரமா உங்கள் குழந்தைய பார்த்துக்கும், இன்னைக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் எங்கள் ஸ்கூல்ஸில் இருக்குது, நாங்கள் வந்து இவ்வளோ நல்லா என் குழந்தைங்கள பார்த்துக்குறோன்ற உறுதியை அவங்க அம்மா அப்பாவுக்குள்ளே அவங்கள சுற்றி உள்ள உறவினர்களுக்கு அதை கொடுக்கணும். திஸ் ஹெல்ப்ஸ் பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ், என்ஹான்சிங் த ஓவரால் ரெப்யூட்டேஷன். இப்போ நம்ம டீச்சர்ஸ் கிட்ட அனுப்புறதுக்கு கூட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அப்புறம் அந்த குழந்தை வந்து சில பாதிப்புகளுக்குள்ளாக போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரெப்யூட்டேஷனோ ஒரு க்ரெடிட்டபிலிட்டியும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டையும் கொடுத்துச்சுன்னா எல்லாருமே அந்த ஸ்கூலில் தான் கொண்டு போய் குழந்தைங்கள சேர்ப்பாங்க. ஃபிஃப்த்து, ப்ரொமோட்டிங் அ சைல்ட் சென்டர்ட் அப்ரோச். ஓகே, ஒரு சைல்ட் சென்டர்ட் அப்ரோச்சை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம். எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறது? A child safeguarding policy emphasizes the importance of putting children at the center of all decision making process. எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் குழந்தைங்களையும் நம்ம வந்து இன்வால்வ் பண்ண விடணும், அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கணும், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். வீட்லேயும் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும் போது நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது கூட அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண விடணும். நம்மக்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லை, இது வாங்கலாம், வாங்க முடியாது, இது வாங்கக்கூடாது அப்படிங்கிற நாலேஜ் வந்து அந்த குழந்தைக்கு வேணும். ஓகே,
ensuring that their voices are heard and their opinions and concerns are taken into account. அப்போ அந்த குழந்தைங்களோட சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் நம்ம மதிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கன்சர்ன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்றது அந்த குழந்தைக்கு தெரியணும். வீட்டிலையா இருந்தாலும் சரி, ஸ்கூல்லையா இருந்தாலும் சரி. This child-centered approach creates a sense of ownership. ஓகே, அவங்களே ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க, அவங்க வளர்கிறாங்க, எம்பவர் ஆகிறாங்க. அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு நம்ம தான் பொறுப்பு, இதுக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க இன்னும் ரெஸ்பான்சிபிள் அதிகமாக எடுத்துப்பாங்க. Continual improvement and accountability. Child safeguarding policies are not static documents. ஓகே, இன்றைக்கி ஒரு இப்போ 2+2 4 அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டாட்டிக்கான வேல்யூ இல்லையா, அதை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் சைல்ட் சேஃப்கார்டிங் பாலிசிஸ் அப்படி இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் இல்லை இல்லையா. நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, படிச்சுட்ருக்கும்போது இவ்வளோ குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுமா, இவ்வளோ கெட்டது நடக்குதான்னு கேட்டால் இல்லை. ஓகே, போவாங்க, படிப்பாங்க, வருவாங்க, போவோம், படிப்போம், வருவோம். இங்கே இப்போ அப்படி கிடையாது. எப்படி இருக்குது என்விரான்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்குது. மீடியா வந்த பிறகு ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியா வந்த பிறகு சுத்தம் சேஃப்டி ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ அந்த சேஃப்கார்டிங் பாலிசி மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. They are dynamic. They should be regularly reviewed and updated to reflect changing circumstances, emerging risk and best practices. ஓகே, ஸோ இது எப்போதுமே ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி இங்கே நம்ம சேஃப்கார்டிங் பாலிசிஸை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணோம். எதுக்காகனா ஒரு சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் நிறைய இருக்குது, ரிஸ்க்கும் எமர்ஜிங் ரிஸ்க்கும் நிறைய இருக்குது, அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும். This process of continual improvement ensures that the school remains responsive and proactive in protecting children's rights. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக நம்ம ஏன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம ஸ்கூல் அது ரெஸ்பான்சிவாக இருக்கணும், ப்ரோஆக்டிவாக இருக்கணும். எதில் சைல்ட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அப்படிங்கிறதுக்காக. இட் ஆல்சோ ப்ரொமோட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி பை எஸ்டாப்ளிஷிங் மெக்கானிசம்ஸ் ஃபார் மானிட்டரிங் and evaluating the effectiveness of safeguarding measures. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு, எவாலுவேட் பண்ணுறதுக்கு, ஏன்னா எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி தான், நாட் ஓன்லி டீச்சர்ஸ், எல்லாருமே அக்கௌண்டபிள் தான். ஸோ இந்த பாலிசிஸை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி, எமர்ஜிங் டேஸ்க்கு தகுந்த மாதிரி. சம்மரி நீங்கள் எழுதிக்கலாம். இது சம்மரின்னு சொல்லலாம், இல்லை கன்க்ளூஷன் சொல்லலாம். இது ஒரு க்ரூஷியலான சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் protective environment for children in school. They provide a comprehensive framework for preventing and responding to abuse. Promoting awareness and training. அப்போ அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். கல்ச்சர் ஆஃப் சேஃப்டி அண்ட் ரெஸ்பெக்ட், திருப்பி அதே தான் சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சேஃப்டியான என்விரான்மெண்ட், ஒரு நல்ல பாலிசிஸ் ஸ்கூல்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் creating space and opportunity for children to participate and express their voices or opinions. ஒரு இதுக்கே ஒரு தனி டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அங்கே ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் கொடுத்தாங்க. இப்போது ஏன்னா நிறைய அந்த குழந்தைக்கு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. என்னென்ன ப்ராப்ளமில் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன்றதை யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணுன்ற எதுவுமே தெரியல. யார்கிட்ட சொன்னால் பயப்படுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, அழுவாங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துட்டு அந்த குழந்தை அதை சொல்ல மாட்டேங்குது. அதனால ஒரு கிரியேட்டிவ் இதையே தனியாக ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்கிறதுக்கு, வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இது கொடுக்கறது இல்லை. அதுக்கு இடம் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் கிளப்ஸ் இன் ஸ்கூல்ஸ். அப்போ சைல்ட் ரைட்ஸ் கிளப்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வாங்க. அப்போ குழந்தைங்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்குவாங்க, அட்ரஸ் பண்ணிக்குவாங்க. சைல்ட் ரைட்ஸ் கிளப்ஸ் இன் ஸ்கூல்ஸ் ப்ளே அ க்ரூஷியல் ரோல் இன் ப்ரொமோட்டிங் அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும், அட்வொகேசி அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், அது மாதிரி அதுக்காக வளர்க்கறதுக்காகவும் அதில் உணர்றதுக்காகவும். சில்ட்ரன் ரைட்ஸ் உங்களுக்கு இந்தந்த உரிமைகள்லாம் இருக்குன்றதை உணர்றதுக்காகவும் இந்த கிளப்பை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரீசன்ஸ் என்ன? அவேர்னஸ் அண்ட் எடுகேஷன். அவேர்னஸ், முதல்ல உனக்கு இந்த உரிமை இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீ கேட்டு வாங்குவேன். உனக்கு இந்த உரிமையே இல்லைன்னு சொன்னாக்கா நீ என்ன பண்ண மாட்ட,
கேட்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். ஸோ அப்போ அந்த உரிமை இருக்குன்றத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவேர்னஸ் அண்ட் எடுகேஷன் நம்ம கொடுக்கணும். சைல்ட் ரைட்ஸ் கிளப்ஸ் ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரைசிங் அவேர்னஸ் அபவுட் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் என்னன்றதை கொடுக்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கிளப்ஸ் அமong ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் வைடர் ஸ்கூல் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ டீச்சர்ஸ்க்கும் அது தெரியணும், அதே மாதிரி அவங்கள சுற்றி உள்ள கம்யூனிட்டிக்கும் தெரியணும், ஸ்கூல் கம்யூனிட்டிக்கும். தே எடுகேட் மெம்பர்ஸ் அபவுட் த யூஎன் கன்வென்ஷன். யுஎன்சிஆர்சி இருக்காங்கல்ல, அந்த கமிஷனை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்ப் சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் தியர் ரைட்ஸ். அப்போ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது புரியும், இந்தந்த உரிமைகள்லாம் அவனுக்கு இருக்குது. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எடுகேஷன் இருக்குது. எனக்கு என்னை ஸ்கூலுக்கு போகாதன்னு எங்கள் வீட்டில் சொன்னால் கூட எனக்கு கட்டாயமாக 14 வயசு வரைக்கும் ஃப்ரீயாக நான் கல்வி கற்க முடியும், இலவசமாக, கட்டாயமாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். as well as the rights of others. This knowledge empowers children to be informed advocates for themselves and their peers. ஸோ இந்த அறிவு என்ன பண்ணுது, குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களோட பியர்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க பியர்ஸ்க்கும் சொல்லிடுவாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட், எம்பவர்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். எம்பவர்மெண்ட் வளர்ச்சிக்காக, ஸ்டூடெண்ட்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்காகவும் they provide opportunities for children to express their opinions. ஸோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, ஒருத்தருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஒன்றும் இல்லை, ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு ஆன்சர் கேட்டால் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா மேம் நான் சொல்கிறேன் சொல்லுவாங்க. சப்போஸ் நம்மளை சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கே அப்படின்னும் போது அப்போ ஒரு குழந்தைக்கு நிறைய தெரியும். அப்படின்னும் போது அவங்களால அந்த ஒப்பீனியனை கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும். ஓகே, அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இம்மிடியட்டாக பக்கத்தில் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். யாரெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எவாலுவேட்டும் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறோம், ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருச்சு இந்த எக்ஸாம்பிளில். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் டு எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஒப்பீனியன்ஸ். எங்கேஜ் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அவங்கள டிசைட் பண்ண விடணும். ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் நடக்குது, ஆனுவல் டே ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ஆனுவல் டே ப்ரோக்ராமில் என்ன மாதிரி நீங்கள் ஒரு தீம் எடுக்க போகிறீங்க, எந்த தீமை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, எப்படி ஸ்போர்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி டான்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்கள லீட் பண்ண வச்சு அவங்களே நம்ம டெசிஷன் மேக் பண்ண சொல்லலாம். என்ன ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஹாவ் தியர் வாய்ஸ் இஸ் ஹர்ட். ஓகே, அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்குறீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பை பார்ட்டிசிபேட்டிங் இன் கிளப் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சில்ட்ரன் டெவலப் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் சச்சஸ். என்னென்ன ஸ்கில்ஸ் வரும், அப்போ லீடராக நம்ம போடும்போது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வரும். அப்போ ஃப்யூச்சரில் ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் அவங்க லீட் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கும். கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணால் இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் இப்படி இருக்குது அப்படின்னு. கம்யூனிகேஷனும் அவங்களுக்கு வரும். ஓகே, நீங்கள் எப்படி பேசணுன்ற கூட ஒரு குழந்தைக்கு தெரியாது பப்ளிக்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்தே வாழ மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களும் இருக்காங்க. அப்போ டீம் ஒர்க் கொடுக்கும்போது அதில் அவங்க கொலாபரேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், அட்வொகேசி அண்ட் சோஷியல் சேஞ்ச். அட்வொகேசி அப்படின்னு சொல்லும்போது சிஆர்சி, சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன், அப்போ சர்வ்ஸ் அஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் அட்வொகேட்டிங் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித்தின் அண்ட் பியாண்ட் த ஸ்கூல். குழந்தைங்களுக்கு இருக்கிற சோஷியல் சேலஞ்சஸ்க்கு எல்லாம் சோஷியல் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வருது. பார்த்திங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் வருதுன்னா, புல்லிங் நடக்குது. ஓகே, வம்பிழுக்கிறாங்க, ஒருத்தர் கார்னர் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தைகளில் இது பண்ணுறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க.
நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ ஸ்ட்ராங்கா, நான் ஸ்ட்ராங்கா, சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள், லேக் ஆஃப் ஆக்சஸ் டு எடுகேஷன், குழந்தைங்களால் ஸ்கூல் போக முடியல, கல்வி கற்க முடியல. த்ரூ அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், நம்ம ஒரு விழிப்புணர்வு கேம்பெயின்ஸ் நடத்தும்போது, ஈவெண்ட்ஸ் நடத்தும்போது, இனிஷியேட்டிவ்ஸ் கொடுக்கும்போது, சைல்ட் ரைட்ஸ் கிளப்ஸ் கான்ட்ரிபியூட் டு பாசிட்டிவ் சோஷியல் சேஞ்ச். ஸோ இவங்க நமக்கு பாசிட்டிவான ஒரு சோஷியல் சேஞ்சை கொண்டு வரத்துக்கு இந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரொமோட் அ கல்ச்சர். சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் இப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இது 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியர் சப்போர்ட் அண்ட் சாலிடாரிட்டி. ஸோ சாலிடாரிட்டி அப்படின்றது ஒரு பரஸ்பரம் ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 or 3 or more people. சிஆர்சி அப்படிங்கிறது தெரியும், சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன். இவங்க என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் சில்ட்ரனுக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு லைக் மைண்டட் பியர்ஸ் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. who are passionate and about promoting children rights. சில்ட்ரன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணணும்னு எனக்கும் அந்த எண்ணம் இருக்கணும், உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். அப்போ லைக் மைண்டட் பியர்ஸ் ஒன்றா சேரும்போது அவங்க அந்த சைல்ட் ரைட்ஸை பேஷனாக அதை கொண்டு போவாங்க, ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க. இட் ஆஃபர்ஸ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், பிலாங்கிங்காக இருக்கலாம், சாலிடாரிட்டி அமாங் கிளப் மெம்பர்ஸ், ஓகே, வித்தின் த கிளப். திஸ் சப்போர்ட் நெட்வொர்க் கேன் பி பர்டிகுலர்லி வேல்யூபிள் ஃபார் சில்ட்ரன். இது யாருக்காக இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, those who are facing challenges, seeking guidance, fostering their emotional well-being. ஸோ எமோஷ்னல் வெல்பீயிங்கை வலியுறுத்துகிறவங்க, இவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை படிக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் படிக்கிறது மாத்திரம் கிடையாது. பியாண்ட் த கிளாஸ் ரூம் என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். அது எது மூலியமாக கொடுக்கலாம் சில்ட்ரனுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒர்க் ஷாப்ஸ், seminars, training sessions on children rights, leadership, advocacy and related topics. Okay, club members gain knowledge. Club members knowledge gain பண்ணிக்கலாம், new skills develop பண்ணிக்கலாம், and enhance their understanding of social issues, contributing to their personal growth and development. So personal growth and developmentக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்னு நீங்கள் எல்லாத்துலேயும் லோக்கல் கம்யூனிட்டியாக இருக்கலாம், ஸ்கூல் ப்ரெமிசஸில் இருக்கிற கம்யூனிட்டியாக இருக்கலாம். ஸோ எங்கேனாலும் நம்ம இன்வால்வ் ஆகிக்கலாம். They collaborate with organizations, NGOs, community leaders to raise awareness about children rights. ஸோ இவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. எதுக்காகனா, ஒரு குழந்தையினுடைய உரிமையை எடுத்து சொல்கிறதுக்காகவும் அதை நிலைநாட்டுறதுக்காகவும். undertake social initiatives and contribute to community development. அதுமாரி சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்கு, டு கான்ட்ரிபியூட் டு கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. This involvement strengthens the connection between the school and the community. ஸோ ஸ்கூலுக்கும் கம்யூனிட்டிக்கும் நடுவில் கனெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது மாதிரி fostering a collective and ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சைல்ட் ரைட்ஸ். ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வலியுறுத்தணும் டுவர்ட்ஸ் எதுக்காகனா சில்ட்ரன்ஸோட ரைட்ஸ்க்காக. லாங் லாஸ்டிங் இம்பேக்ட். ஸோ இந்த லாங் லாஸ்டிங் இம்பேக்ட்டுங்கிறது, த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ் கெயின் through club activities can shape their attitudes, behaviors, actions even beyond their school years. ஓகே, ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், இது எல்லாமே கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நிலைச்சிருக்கும். ஒரு கிளப் ஆக்டிவிட்டியில் அந்த குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே எந்த மாதிரியான ஆட்டிடியூடு, எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ், ஆக்ஷன்ஸ் அங்கே எங்கே போனாலும் அந்த கற்றுக்கிட்டாங்களோ அது எங்கே போனாலும் கடைசி வரைக்கும் இருக்கும். கிளப் மெம்பர்ஸ் பிகம் அட்வொகேட்ஸாக மாறியிருக்காங்களாம். இப்போ ஒரு சில்ட்ரன் கிளப்பில் இருக்கிறவங்க அட்வொகேட்ஸாக மாறியிருக்காங்க for children's rights in their future endeavors, contributing to a more just and inclusive society.
ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நான் ஒரு அட்வொகேட்டாக போனால் இந்த சில்ட்ரன் ரைட்ஸ்க்காக இன்னும் நான் அதிகமாக போராட முடியும் அப்படின்றதுக்காகவே சில குழந்தைங்க அட்வொகேட்ஸாக இருந்தது, இந்த கிளப் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க அட்வொகேட்ஸாக கூட மாறியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ரோல் என்ன. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. எப்படி பேரண்ட்ஸ் டீச்சருக்கு ஒன்று இருக்கோ அதே மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க, கம்யூனிட்டி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது, சம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கும் பொறுப்புகள் இருக்குது, அவங்களுக்கும் ரோல்ஸ் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டரி டெசிஷன் மேக்கிங். இவங்களும் டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகணும். ஒரு ஸ்கூலில் ஒரு ஏதான ஒரு கொண்டு வராங்க அப்படின்னா, பாலிசி கொண்டு வராங்கன்னா அதில் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கம்யூனிட்டிஸ், பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருடைய இன்வால்மெண்ட்டும் பார்ட்டிசிபேஷனும் டெசிஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் ஃபெசிலிட்டேட் participatory decision making process in the school. They provide a platform for stakeholders to contribute their perspectives. அவங்களோட perspectives என்ன, அவங்க ஐடியாஸ் என்ன, அவங்க கன்சர்ன்ஸ் என்ன ரிகார்டிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், இன்க்ளூடிங் ஒரு கரிக்குலமில் கூட இவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பார்ட்டிசிபேஷனும் இவங்களோட டெசிஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசிஸ் நம்ம மேக் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதான சேஞ்சஸ் பண்ணும்போது, ஸ்டூடெண்ட்டோட வெல்ஃபேருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்களோட இன்வால்மெண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ensure that decisions are made collectively. ஸோ ஒருத்தரோட டெசிஷனாக இருக்கக்கூடாது, அது கலெக்டிவ் டெசிஷன்ஸாக இருக்கணும். டேக்கிங் இன் டு த அக்கௌண்ட் நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ எல்லாரையும் அவங்க கன்சிடர் பண்ணி இந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளானிங். ஸோ ஓகே, ஸ்கூலை டெவலப் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங். இவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், இந்த கமிட்டி தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான்ஸ். அப்படி தே அசஸ் த ஸ்கூல் ஸ்ட்ரென்த்ஸ். ஓகே, ஸ்கூல் ஸ்ட்ரென்த் என்ன, வீக் என்ன அப்படின்னு பார்ப்பாங்களாம். ப்ரையாரிட்டிஸ் என்ன, ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது இப்படி சால்வ் பண்ணணுன்னா இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்களாம். வித் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு கெட் கோல்ஸ், allocate resources, மானிட்டர். ஸோ ஒரு என்ன கோல் நம்ம செட் பண்ணலாம், நமக்கு இவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்து, நம்மளோட வீக்னஸ் இதெல்லாம், ஸோ இதில் என்ன மாற்றம் கொண்டு வரலாம், இதில் என்ன ரிசோர்ஸஸ் நம்ம இன்னும் கொடுக்கலாம், ஒருவேளை நம்ம ஒரு எல்இடி டிவி ப்ரொவைட் பண்ணலாமா, ப்ரொஜெக்டர் பண்ணலாமா, அப்படி மானிட்டர் பண்ணுறது ப்ராக்ரஸை, இது எல்லாமே ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பிளான்ஸில் ஒரு இனிஷியேட்டிவ்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து, நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தான் சேர்ந்தது. ஸோ ப்ளே அ க்ரூஷியல் ரோல் இன் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஃபார் தி ஸ்கூல். தே ஒர்க் டுகெதர் செக்யூரிங் அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைன்னா அதுக்கு அவங்க ஒர்க் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, லேர்னிங் மெட்டீரியல்ஸ்க்கு, டு சப்போர்ட் த எஜுகேஷனல் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எதுக்காக கொஞ்சம் எந்த குழந்தைங்க தேவையோடு இருக்காங்களோ அந்த குழந்தைங்களுக்கு, இப்போ ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம், ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், கரண்ட் இல்லாமல் இருக்கலாம், புக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ என்ன தேவை இல்லாமல் இருக்காங்களோ அதை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒர்க் பண்ணும். engage in fundraising activities, seek partnerships with local organizations. ஸோ ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் யார்கிட்டையாவது கேட்கலாமா, அது மாதிரி அட்வொகேட் ஃபார் சஃபிஷியன்ட் கவர்மெண்ட் ஃபண்டிங் தேவைன்றதை நம்ம சொல்லலாம், வலியுறுத்தலாம். They also oversee the effective utilization and management of available resources. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். ஓகே, எஸ்எம்சி மானிட்டர் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். எப்படி ரிவ்யூ பண்ணாங்க, அகடமிக் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸ் கரெக்டாக இருக்கா,
எல்லோரும் கரெக்டாக ஸ்கூலுக்கு வராங்களா, டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் நம்ம நடத்துகிறோமே அந்த ப்ரோக்ராம்ஸ் எஃபெக்டிவாக இருக்கா. அதேமாரி கண்டக்ட் ரெகுலர் ஸ்கூல் விசிட்ஸை வந்து ரெகுலராக கொண்டு வராங்க. இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் அனலைஸ் டேட்டா டு அசஸ் த ஸ்கூல்ஸ் எஃபெக்டிவ்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த ஸ்கூலுக்கு போனாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணலை, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ரெகுலர் ஸ்கூல் விசிட்ஸ் போகிறாங்களாம். அவங்க போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, டேட்டா அனலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அசஸ் பண்ணி ஸ்கூலில் வந்து எஃபெக்டிவாக இருக்கான்னு பார்க்குறாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபைண்டிங்ஸ் தே ப்ரொவைட் ஃபீட்பேக். ஸோ இதிலேருந்து அவங்க ஃபீட்பேக்கையும் ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்து டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது, ரெக்கமெண்டேஷன்ஸ், சரி இதை அப்டேட் பண்ணுங்கள், அதை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது, இதெல்லாம் கூட நடக்குது. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் எல்லோரும் எல்லாரோடையும் பழகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் என்கரேஜ் ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ். பேரண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ண விடணும். அப்போ தான் ஸ்கூலில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸ்கூலில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, எந்த மாதிரியான இதை நம்ம பண்ணலாம் டு இம்ப்ரூவ் ஸ்கூலுன்றதை அவங்க சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பை டிசமினேட்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ், பாலிசிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது, பாலிசிஸ் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, தே ஆல்சோ கேதர் ஃபீட்பேக் ஃப்ரம் த கம்யூனிட்டி. அவங்க ஃபீட்பேக்கை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, பேரண்ட்ஸ் வந்து சம் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை மாற்றலாம். ரிலே டு த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் கன்சிடரேஷன். ஸோ அவங்க ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அட்வொகேசி ஃபார் குவாலிட்டி எடுகேஷன். குவாலிட்டியான எடுகேஷன் கொடுக்கறதுன்றது எல்லாருக்கும் உரியது. வித்தின் த ஸ்கூல் அண்ட் அட் த பாலிசி லெவலில் இது வந்து இருக்கணுன்றதை வலியுறுத்துகிறாங்க. தேர் இஸ் அவேர்னஸ் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எடுகேஷன். அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. எதுக்காகனா கல்வி எவ்வளோ முக்கியம், குழந்தைகளுடைய உரிமைகள் என்னென்னு அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. த ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட ஸ்கூலோட நீட்ஸுக்காகவும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ்க்காகவும் ஸ்பெஷலாக அவங்க வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்கேஜ் இன் அட்வொகேசி கேம்பெயின்ஸ் நடத்துகிறாங்க, முகாம்கள் நடத்துகிறாங்க. பார்ட்டிசிபேட் இன் எடுகேஷன் ரிலேட்டட் ஃபாரம்ஸ் அண்ட் கொலாபரேட் வித் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசிஸ் தட் சப்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்ட் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடுகேஷ்னல் அவுட்கம்ஸ் வந்து நல்லா வரத்துக்காகவும் இம்ப்ரூவ் ஆகி வரத்துக்காக தான் இதெல்லாம் நடத்துகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னா எதான ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, ரஷ்யா உக்ரைன் மாதிரி எதிராக மாறிட்டாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, க்ரீவன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, எங்களுக்கு கோரிக்கைகள் ஏதாவது இருந்துச்சு, டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. தே ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் கன்சர்ன்ஸ் அண்ட் சீக் ரெசல்யூஷன்ஸ். ஓகே, எங்களுக்கு இந்த கன்சர்ன் இருக்குது, இதுக்கு என்ன ரெசல்யூஷன்னு சீக் பண்ணுங்கள். இது வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிங்கிறவங்க மீடியேட் டிஸ்பியூட்ஸ், facilitate dialogue and ensure that fair and transparent processes are in place for resolving conflicts. ஸோ ஃபேராக இருக்கணும். இல்லை ஒருத்தருக்கு இவங்க வந்து ஒரு பெரிய ஆள், இவங்களுக்காக நம்ம ஃபேவரிசம் பண்ணலாம், இவங்களுக்கு நம்ம பண்ணலாம், அப்படி இருக்கக்கூடாது. எந்த கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும் அதை நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ராசஸ் பண்ணி ரிசால்வ் பண்ண பார்க்கணும். ஓவர்சைட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட இது என்னென்னா டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஓகே, வெளிப்படையாக இருக்கணும், அதே மாதிரி அது அக்கௌண்டபிளாக இருக்கணும். இன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தே மானிட்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ் எல்லாத்தையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை மானிட்டர் பண்ணணும். ரெகுலேஷன்ஸும் அப்படி தான். அண்ட் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் ஒரு ப்ரொஜெக்டரே வாங்குகிறாங்க, அந்த ப்ரொஜெக்டர் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுதா, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, டீச்சர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் ஹோல்ட் த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்டபிள் ஃபார் டெலிவரிங் குவாலிட்டி எடுகேஷன் கொடுக்குறாங்களா, மெயின்டைனிங் சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களான்றது ரொம்ப முக்கியம்.
அதுக்காக தானே நம்ம வந்து ஸ்கூலே வைக்கிறோம். By actively fulfilling their roles and responsibility, School Management Committee contribute to effective governance, stakeholder இது என்ன கன்க்ளூஷனாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவாக இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அப்படின்னா ஸ்கூல் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைனா இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சு எழுதிக்கலாம். ஓகே, கன்க்ளூஷனுக்கு சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க. சேலஞ்சஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அஸ் சைல்ட் ரைட்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ். இவங்க தானே சைல்ட் ரைட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க சில்ட்ரனுக்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அஸ் சைல்ட் ரைட்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ், டீச்சர்ஸ் ஃபேஸ் வேரியஸ் சேலஞ்சஸ் இன் ensuring the protection and promotion of children's rights within the educational context. அதாவது என்னென்னா, ஒரு சைல்ட் ரைட்ஸ் ப்ராக்டிஷனராக டீச்சர் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சைல்ட் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அதுவும் வித்தின் எஜுகேஷ்னல் கான்டெக்ஸ்ட்டுன்றதை பார்க்கலாம். சேலஞ்சஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் லிமிட்டட் அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை பற்றின விழிப்புணர்வு இல்லை, புரிதல் இல்லை, அதுதான் பெரிய சேலஞ்சஸ். டீச்சர்ஸ் மே ஹாவ் லிமிட்டட் அவேர்னஸ். டீச்சர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து விழிப்புணர்வு இருக்கும். இவங்களுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, இவங்க இப்படி பண்ணக்கூடாது, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் தேர் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் த எஜுகேஷ்னல் செட்டிங். they may not be familiar with the specific rights. இந்த ரைட்ஸ் தான் இருக்குன்றது, அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எடுகேஷன் இருக்குது வித்தின் த ஏஜ் அப் டு த ஏஜ் 14 அப்படின்றது தெரியாமல் கூட இருக்கலாம் சில டீச்சர்ஸ்க்கு. யாரெல்லாம் B.Ed படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அதை ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுட்ருக்கோம். they may not be familiar with the specific rights and in international conventions or national legislation. ஸ்பெசிஃபிக்கான சில இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ்லையோ இல்லை லெஜிஸ்லேஷன்ஸ்லையோ அது தெரியாமல் இருக்கலாம். திஸ் லேக் ஆஃப் நாலேஜ், இதை பற்றின நாலேஜ் இல்லாததுனால கேன் ஹிண்டர் தேர் எபிலிட்டி டு எஃபெக்டிவ்லி advocate ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். ஸோ அவங்க எஃபெக்டிவாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அவங்களுக்காக போராட முடியாது, அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த நாலேஜ் வந்து இந்த டீச்சர்ஸ்க்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. பேலன்சிங் கம்பீட்டிங் ப்ரையாரிட்டிஸ். டீச்சர்ஸ் வந்து பல வேலைகள் இருக்கும், ஒரு குழந்தை இல்லை 30 குழந்தை. இப்போ 30 குழந்தைங்களுக்கும் நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே போல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பேலன்சிங் கம்பீட்டிங் ப்ரையாரிட்டிஸ். டீச்சர்ஸ் ஆஃபன் ஃபேஸ் மல்டிபிள் டிமாண்ட்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் இன் தியர் ரோல்ஸ் இன்க்ளூடிங் அகடமிக் அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை, ஒரு குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஸோ மல்டிபிள் டிமாண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், ஏன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மீட்டிங் கரிக்குலம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால் கரிக்குலம் ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் வந்து ஒரு டீச்சருக்கு தெரியணும். அந்த டீச்சர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க டீச்சர்? ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. பேலன்சிங் தீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் அட்ரஸிங் சைல்ட் ரைட்ஸ் இஷ்யூஸ் கேன் பி சேலஞ்சிங். ஸோ இவ்வளோ இதையும் அவங்க டிமாண்ட்ஸையும் அவங்க இது பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் சைல்ட் ரைட்ஸ் இஷ்யூஸ்க்காக அவங்க வந்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்காக போராடி அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி when there are limited resources, time constraints and pressure to meet performance targets. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அதுவும் பார்த்திங்கன்னா மார்க்கு தான் முக்கியம், எப்படி எழுதியிருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ இந்த ப்ரெஷர்னாலையும் அவங்களுக்கு வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனாலையும் இன்னொன்று டைம் இல்லாததுனாலையும் ஸோ அதனாலையும் அவங்களால சைல்ட் ரைட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்அடிக்குவேட் ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து கரெக்டான ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் இல்லை. டீச்சர்ஸ் மே நாட் ரிசீவ் சஃபிஷியன்ட் ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆன் சைல்ட் ரைட்ஸ் இஷ்யூஸ். ஸோ அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டான ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆன் சைல்ட் ரைட்ஸ் இஷ்யூஸ், மெயின்லி சைல்ட் ரைட்ஸ் இஷ்யூஸ்க்காக அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. தே மே லேக் த நெசசரி ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் டு அட்ரஸ் த ஸ்பெசிஃபிக் ரைட்ஸ்.
ரிலேட்டட் சேலஞ்சஸ் சச் அஸ் அட்ரஸிங் டைவர்ஸ் லேர்னிங் நீட்ஸ். ஓகே, உங்களுக்கு இவ்வளோ நீட்ஸ் இருக்குது, இது அவங்களோட ரைட்ஸு, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அது தேவை அப்படின்றத அட்ரஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இது பண்ணுறதுக்கோ அவங்களால முடியல. ப்ரொமோட்டிங் இன்க்ளூசிவ் எடுகேஷன் அண்ட் ஆர் அட்ரஸிங் சைல்ட் ப்ரொடெக்ஷன் இஷ்யூஸ். அது மாதிரி சைல்ட் ப்ரொடெக்ஷன் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி இன்க்ளூசிவ் எடுகேஷனில் இப்போ ஒரு குழந்தைய ஒதுக்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு அந்த அடிப்படையான உரிமைகளை, குழந்தைகள் உரிமைகளை நம்ம பெற்றுத்தர முடியுன்றது அவங்களுக்கு தெரியாது. வித்தவுட் அடிக்குவேட் ட்ரைனிங் டீச்சர்ஸ் மே ஸ்ட்ரகிள். ஸோ அடிக்குவேட்டான ட்ரைனிங் இல்லைன்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் தான் ஆவாங்க, அவங்களுக்கு எஃபெக்டிவாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் சப்போர்ட்டிவ் பாலிசிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். அது மாதிரி பாலிசிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது தேவையான அளவுக்கு இல்லை. ஆப்சன்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிவ் பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் த ஸ்கூல் சிஸ்டம் and system levels can pose challenges for teachers as child rights practitioners. ஸோ பாலிசிஸில் குறைவுகள் இருக்குது, அது இல்லைன்னு சொல்கிறாங்க. சில பாலிசிஸு, கைட்லைன்ஸு, ரிசோர்ஸஸ் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் இருக்குது. கிளியர் பாலிசிஸ் இல்லை, அப்படியே இருந்தாலும் வித்தவுட் கிளியர் பாலிசிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் டீச்சர்ஸ் மே ஸ்ட்ரகிள் டு அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்குது, நீ இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு நம்ம கரெக்டாக கேட்கலாம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாலிசி வந்து கிளியராக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து கிளியராக இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுறீங்களான்றதை கேட்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்ட்லி அண்ட் எஃபெக்டிவ்லி அவங்களால பண்ண முடியும். லிமிட்டட் ஆக்சஸ் டு சப்போர்ட் சர்வீசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூலில்? 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் 3 கவுன்சிலர் இல்லைன்னா 2 டீச்சர் கவுன்சிலர் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சப்போர்ட் ஆக்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறோம், டிசேபிள்டு சில்ட்ரனுக்கு தனியாக வந்து ஒரு வாக் பார்த்து இருக்கணும், அவங்களுக்கு அந்த வீல் சேர்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும்னு நம்ம படிக்கிறோம். பட் எத்தனை ஸ்கூல்ஸில் அது கட்டியிருக்காங்க? ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் லேக் ஆகுது. கேன் ஆல்சோ ஹிண்டர் டீச்சர்ஸ் எபிலிட்டி டு மீட் த டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களோட தேவைகள், குழந்தைங்களோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தடைகளாக நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ். ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நான் இப்போ டீச் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், அந்த மாதிரி அவ்வளோதான் லெக்சர் அடித்து முடிச்சாச்சு, கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது, அவங்களால ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண முடியாது, எந்த ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு இருக்காது, அவங்க பாசிவாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸை நம்ம மாற்றணும். Disciplinary practices and cultural norms may not align with the child rights principles. Okay, so இதெல்லாம் align ஆகாது. Teachers may encounter resistance when attempting to challenge the traditional practices and promote child-centered and rights-based approaches. ஸோ இதை மாற்றி நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு சென்டர்டு அண்ட் சைல்ட் ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன, நம்ம வந்தோ லெக்சர் கொடுத்தா போகணும். இப்போ அப்படி கிடையாது. சைல்ட் ரைட்ஸ் என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தரணும், அவங்கள பாதுகாக்கணும். அது முன்னாடியும் இருந்துச்சு, பட் நாட் இன் பேப்பர். ஓவர்கமிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் fostering a shift in mindset and practices can be a significant challenge. இந்த அப்போ ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேக் ஆஃப் கொலாபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப லேக் ஆகுது among various stakeholders and including டீச்சர்ஸாக இருக்கலாம், அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றவங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், கம்யூனிட்டி மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு கொலாபரேஷன் இல்லை. ஓகே, இது வந்துருச்சு ஒரு ப்ராப்ளம், இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லோரும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி கொலாபரேட் பண்ணால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காமல் பார்த்துக்கலாம். However, the lack of effective coordination and collaboration can hinder the implementation of child rights efforts to create supportive and rights respecting environment for children. Limited parental and community involvement. அதே மாதிரி பேரண்டல் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். அப்போது however limited parental involvement, disengagement and lack of சில பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு கூட பேரண்ட்ஸ் வரது இல்லையா. ஸோ மித்த இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொண்டு வரும்போது, இல்லை ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும்போது, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன்றது இல்லாமல் இருக்குது. டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆர் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு சைல்ட் ரைட்ஸோடைய உரிமைகள் பற்றி, குழந்தைகளோட உரிமைகள் பற்றி அவங்களுக்கு தெரியாமையும் இருக்குது. can pose challenges for teachers. In some cases, cultural or socio-economic factors may inhibit parental participation and support in addressing child rights issues. So, some casesல இந்த மாதிரி கல்ச்சுரலாக சோஷியல் ஃபேக்டர்ஸு இது எல்லாத்துலேயும் பேரண்டல் இன்வால்மெண்ட் இருக்கும். அவங்க சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. சைல்ட் ரைட்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை அட்ரெஸ் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பற்றின டாபிக், அதாவது